Hello students, welcome to our channel DK Centum Challengers. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 12th ஃபிசிக்ஸ் யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட் அப்படின்ற ஒரு டெரிவேஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னென்னா, இன்கேஸ் நான் டீச் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட டவுட்ஸை நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட் இல்லையா? ஸோ ஒரு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட் நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் ஃபில் ஆகிருக்கு. ஸோ இதோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்மா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டெரிவேஷன் பார்த்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அண்ட் இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ் ஒயர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லேம்டா அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னா லீனியராக எவ்வளோ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சர்ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ இதில் இந்த சர்ஃபேஸில் எவ்வளோ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்றது தான் நம்ம சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா சார்ஜ் ப்ரெசன்ட் பெர் யூனிட் ஏரியா, அதாவது சார்ஜ் அப்படின்னா நமக்கு Q பெர் யூனிட் ஏரியா. ஓகேவா? இதுவே லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னா நமக்கு சார்ஜ் பெர் யூனிட் லென்த்து. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்றனால சார்ஜ் பெர் யூனிட் ஏரியா. ஸோ இந்த சீட்லேருந்து நம்ம ஒரு செர்டைன் டிஸ்டன்ஸ் தள்ளி P அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம P டேஷ் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போது இந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுது அப்படின்றதான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காஸியன் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ காஸியன் சர்ஃபேஸ் அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? அதே மாதிரி நம்ம சூஸ் பண்ணக்கூடிய காஸியன் சர்ஃபேஸ்க்கு ரெண்டு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரெண்டு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருந்தால் தான் நம்ம இந்த பக்கம் பீன்ற பாயிண்ட் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டையும் இந்த பக்கம் P டேஷ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டையும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காஸியன் சர்ஃபேஸ் இந்த சீட் வழியாக நமக்கு பாஸ் ஆகும். ஸோ இந்த சீட் வழியாக பாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த காஸியன் சர்ஃபேஸ்க்குள்ளே செர்டைன் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் என்க்ளோஸ் ஆகும். ஸோ அப்படி சார்ஜ் என்க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தான் ஸோ இதுக்கு நம்ம ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஏன்னா இது சார்ஜ் என்க்ளோஸ், அந்த காஸியன் சர்ஃபேஸ்க்குள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அந்த வேல்யூவை தான் நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ இந்த சீட் வழியாக பாஸ் ஆகவே இல்லை அப்படின்னா இதோட வேல்யூ நமக்கு 0 ஆயிரும். ஸோ அதனால அந்த காஸியன் சர்ஃபேஸ் இந்த சீட் வழியாக நமக்கு பாஸ் ஆகணும். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய காஸியன் சர்ஃபேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலிண்டர். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் ரெண்டு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சீட் வழியாகவும் பாஸ் ஆகும். ஓகேவா? ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குது. அதே மாதிரி நமக்கு இந்த சீட் வழியாகவும் இந்த சிலிண்டர் பாஸ் ஆகுது. ஸோ இப்போ இதோட லென்த் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு ஒரு 6. ஸோ அதே மாதிரி இந்த சைடும் நமக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இது ஒரு 6. ஓகேவா? அப்போது டோட்டலாக நமக்கு 2R. ஸோ அதே மாதிரி இதோட டோட்டல் கிராஸ் செக்ஷனல் ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு A. ஓகேவா? ஸோ அதே தான் இந்த சைடும், இதுவும் நமக்கு A தான். ஸோ இப்போ இந்த சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 சர்ஃபேஸ் தெரியும். என்னென்ன சர்ஃபேஸ் அப்படின்னா, ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ், இந்த கர்வ்டு சர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ இப்போ இது மூணுலேயுமே நம்ம ஒரு சின்ன சின்ன ஏரியா செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ சின்ன ஏரியாவா. ஸோ இதை இங்கே தான் செலக்ட் பண்ணவும் கிடையாது, இந்த கர்வ்டு சர்ஃபேஸும் நம்ம எங்கே வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கிட்ட ஒரு சின்ன ஏரியா நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன ஏரியா. ஓகேவா?
ஸோ இதோட ஏரியா என்ன கேட்டிங்கன்னா நமக்கு டிஏ. ஓகேவா, இதோ நம்ம செலக்ட் பண்ணிக்கிறக்கூடிய சின்ன ஏரியா வந்து நமக்கு டிஏ. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிலிண்டர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு இ வெக்டார் டாட் ஏ வெக்டார். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஏரியா வந்து ஏ அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்முலா. ஸோ இங்கே நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஏரியா என்ன, நமக்கு டிஏ. அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ வெக்டார் டாட் நமக்கு டிஏ வெக்டார். ஓகேவா, ஸோ இப்போ இந்த டிஏ அப்படின்றது இந்த ஸ்மால் ஏரியா. ஸோ இப்போ அதை க்ளோஸ் இன்டெக்ரல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு கிடைச்சிருமா. ஓகேவா, ஸோ இப்போ இந்த க்ளோஸ்ட் இன்டெக்ரல் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதப்போம். ஸோ நம்ம எடுத்துருக்கக்கூடிய 3 ஏரியாவுக்கு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா பி, ஸோ இந்த ஏரியா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பி டேஷ் இந்த ஏரியா. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ். ஓகேவா, ஸோ இங்கே டி வெக்டார் டாட் டிஏ வெக்டார் ப்ளஸ் டி வெக்டார் டாட் டிஏ வெக்டார் ப்ளஸ் டி வெக்டார் டாட் டிஏ வெக்டார். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோஸ்ட் இன்டெக்ரல் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா ஸோ இந்த க்ளோஸ்ட் இன்டெக்ரல் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா இந்த சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. பட் இங்கே ஏன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ இந்த பி அப்படின்ற ஃப்ளாட் சர்ஃபேஸை நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ஏரியா தான் டிஏ, அதாவது இந்த ஏரியா தான் டிஏ. ஸோ இப்போ இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா இதோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபுல்லாக நமக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி பி டேஷ்ல இருக்கக்கூடிய நம்ம செலக்ட் பண்ண ஏரியாவை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக நமக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ இந்த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஏரியாவை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபுல்லாக நமக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ இதை 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடைச்சிருமா. ஸோ அதனால தான் நம்ம இங்கே க்ளோஸ் இன்டெக்ரல் போடல. ஓகேவா, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டாட் ப்ராடக்ட்ல இருக்குது. ஸோ டாட் ப்ராடக்ட்ல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எப்படி எழுதணும்னு தெரியும். ஓகேவா, ஸோ டாட் ப்ராடக்ட்ல இருந்துச்சு அப்படின்னா இ வெக்டாரோட மேக்னிடியூட் நமக்கு இ வெக்டார் எடுத்துட்டு எழுதணும் அப்படின்னா அதோட மேக்னிடியூட். அதே மாதிரி டிஏ வெக்டாரோட மேக்னிடியூட் நமக்கு டிஏ இன்டூ காஸ் தீட்டா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் P dash EDA cos theta plus integral curved surface EDA cos theta. ஸோ இப்போ இந்த தீட்டான்றது என்ன அப்படின்னா இ வெக்டாருக்கும் டிஏ வெக்டாருக்கும் இடையில இருக்க ஆங்கிள். ஸோ இப்போ இந்த 2 ஃபிளாட் சர்ஃபேஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இ வெக்டாரோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன். ஏன்னா ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னாலே எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அவுட்வர்ட் டைரக்ஷன் தான். ஸோ அப்போ இ வெக்டாரோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன். ஸோ அதே மாதிரி டிஏன்றது ஏரியா வெக்டார். ஸோ ஏரியா வெக்டாரோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பெர்பெண்டிகுலர் அப்படின்னா இந்த டைரக்ஷன். ஓகேவா, ஸோ அப்போ ஏரியா வெக்டாரும் நமக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கும் டிஏ வெக்டார். ஓகேவா, இப்போ இது ரெண்டுக்கு இடையில இருக்க ஆங்கிள் நமக்கு 0. ஸோ இப்போ இந்த பிக்கும் பி டேஷ்க்கும் தீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 0. ஏன்னா பி டேஷ்க்குமே அதே மாதிரி தான், ரெண்டுமே சேம் சைடு இருக்கும். அப்போ ஆங்கிள் வந்து நமக்கு 0. ஓகேவா, ஈக்குவல் டு ஸோ இப்போ தீட்டாவோட வேல்யூ நமக்கு 0 அப்படின்னா காஸ் தீட்டாவோட வேல்யூ நமக்கு என்ன 1. ஓகேவா, அப்போ இடிஏ இன்ட்டு 1 இன்ட்டு இடிஏனாலும் நமக்கு இடிஏ தான் பிளஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிற சர்ஃபேஸ்க்கு இன்டெக்ரல் ஆஃப் இடிஏ. ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு 1 தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா பி டேஷ். பட் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் தான். பட் இந்த ஏரியா வெக்டாரோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கர்வ்டு சர்ஃபேஸ் இப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு அந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல வரும். ஓகேவா,
இப்போ இந்த டைரக்ஷன்ல நமக்கு இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் நமக்கு 90 டிகிரி. ஓகேவா? இப்போ காஸ் 90 நமக்கு என்ன 0. அப்போ இடிஏ டோட்டலா நமக்கு 0 தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பீன்ற பாயிண்ட்ல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கோ அதே தான் இந்த சர்ஃபேஸ்ல எந்த பாயிண்ட்ல எடுத்தாலும் இருக்கும். ஸோ அப்போ இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாவே நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு சேம் தான் இல்லையா? ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஒரு இன்டெக்ரல் விட்டு கான்ஸ்டன்ட்டா வெளியே எடுத்துடலாம் இல்லையா? ஸோ அப்போ கான்ஸ்டன்ட்டா வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள டிஏ மட்டும் இருக்கும். ஸோ இது பின்ற சர்ஃபேஸ்க்கு பிளஸ் அதே தான் பி டேஷ்ன்ற சர்ஃபேஸ்க்கும். ஸோ இந்த பாயிண்ட்ல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கோ ஸோ அதே தான் இந்த சர்ஃபேஸ்ல எந்த பாயிண்ட்ல எடுத்தாலும் இருக்கும். ஸோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இஏ வெளியே எடுத்துக்கலாம். இப்போ உள்ள டிஏ மட்டும் இருக்கும் பி டேஷ். ஸோ இந்த 0 அப்படின்றத நம்ம எழுத தேவையில்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஃபிளாட் சர்ஃபேஸோட ஏரியாவும் இந்த ஃபிளாட் சர்ஃபேஸோட ஏரியாவும் நமக்கு ஈக்குவல் இல்லையா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 2e இன்டெக்ரல் ஆஃப் டிஏ. ஸோ இப்போ நம்ம இங்கே பி அப்படின்னு போட்டாலும் கரெக்ட் தான், பி டேஷ் அப்படின்னு போட்டாலும் கரெக்ட் தான். ஏன்னா ரெண்டோட ஏரியாவுமே நமக்கு ஈக்குவல் தான் இல்லையா? ஸோ இப்போ நம்ம பி அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது என்ன நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ இப்போ நமக்கு காஸ் லா தெரியும் இல்லையா? என்ன பை காஸ் லா, electric flux equal to Q enclosed by epsilon naught. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபார்முலா பார்த்தோம், சிக்மா ஈக்குவல் டு Q enclosed by A. ஸோ இப்போ அந்த Q enclosed மட்டும் இங்கே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஏ இங்கிட்டு போயிடும். அப்போ சிக்மா இன்ட்டு ஏ அப்படின்னு நம்ம கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ அந்த Q enclosedக்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்மா ஏ டிவைடட் பை எப்சிலான் நாட். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது தான் இங்கே நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பதிலாக நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இல்லையா? சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2e integral of dA into P equal to sigma A by epsilon naught. ஸோ இப்போ இந்த இன்டெக்ரல் ஆஃப் டிஏ அப்படின்றது இந்த பீன்ற சர்ஃபேஸோட டோட்டல் ஏரியா. ஓகேவா? ஸோ இந்த டோட்டல் ஏரியா நமக்கு என்ன ஏ, ஜஸ்ட் ஏ தான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இன்டெக்ரல் ஆஃப் டிஏக்கு பதிலாக நம்ம ஜஸ்ட் ஏ அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ ஏ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2e இன்டூ ஏ ஈக்குவல் டு சிக்மா ஏ பை எப்சிலான் நாட். ஸோ இப்போ இந்த ஏ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 2e ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட். இப்போ e ஈக்குவல் டு சிக்மா பை 2 இன்டூ எப்சிலான் நாட். ஸோ இதுதான் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பி அண்டு பி டேஷ். ஓகேவா? ஸோ இப்போ இதவே நம்ம வெக்டார் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா இ வெக்டார் ஈக்குவல் டு சிக்மா பை 2 இன்டூ எப்சிலான் நாட் n யூனிட் வெக்டார். ஓகேவா? இவ்வளோதான். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.